பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படின்னாவே நம்ம முடிவில்லாத செழிப்பை குறிக்கும் மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் தானம் செய்வது, தங்கம் வாங்குவது, இறை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நீங்காத செல்வம் நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் அமைதி மற்றும் வெற்றியை கொடுக்கும். இந்த நாளில் புதுப்பித்தல் வளமான வாழ்விற்கான ஒரு சிறந்த தொடக்க நாளாக போற்றப்படுது. அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும். இந்த நாளில் தங்கம் வாங்குறவங்க முடிஞ்சவங்க தங்கம் வாங்குங்க. ஒரு மணி குண்டு மணியாவது இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அப்படி தங்கம் எங்களால் வாங்க முடியல, அதற்கு இணையான பலன்கள் கொடுக்க நாங்கள் எந்த பொருட்கள் வாங்கலாம், அதே நேரத்தில் நம்ம எந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால் அதற்கான ஒரு முழுமையான பதிவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்களா, மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரத்தில் கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சித்திரை வளர்பிறை 3வது நாளில் கொண்டாடப்படுவது திருதியை அப்படிங்கிறது ஒரு வற்றாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த நாளில் தொடங்கப்படக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலுமே அது பல மடங்கு பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் மக்கள் தங்கம் வாங்கவும் புதிய தொழில்களை தொடங்குறதும் இந்த நாளில் ஆர்வம் அதிகமாக காட்டுறாங்க. ஸோ இந்த அக்ஷய திருதி நன்னாளில் நம்ம இந்த தீபத்தை இன்று இரவு 8 மணிக்கு ஏற்றி பாருங்கள். உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இன்றைய நாளில் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படிங்கிறது சாதாரண தர்மத்தில் மிக உயர்ந்த புண்ணிய தினமாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய எல்லா ஒரு நல்ல காரியங்களும் அக்ஷயம் எப்போதுமே குறையாத ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தோட விதி. ஸோ இந்த நாளில் தியானம், தானம், பூஜை, சபம் இது எல்லாமே செய்வது வாழ்க்கையில் ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். அக்ஷய திருதி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேணும், எதெல்லாம் தவிர்க்க வேணும் அப்படிங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதை பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைய நாளில் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்ஷய திருநாளில் புனித ஸ்தானத்திற்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது கங்கை, காவிரி, சமுத்திர ஸ்நானம். இந்த நாளில் கங்கை, காவிரி போன்ற புனித நதிகள்லேயும் கடல்லையும் நீங்கள் இந்த டைமில் ஸ்லோகம் ஸ்தானம் செய்வது பல ஜென்ம பாவங்களை நீக்க அக்ஷய புண்ணியத்தை கொடுக்கும். வீட்டில் ஸ்நானம், தீர்த்த யாத்திரை செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட ஸ்நானம் செய்யும் போது கங்கை, காவிரி உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளையும் மனதில் நினச்சி ஸ்நானம் செய்யது ஒரு புண்ணியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தானமானது அளவில்லாத ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். சிறிய தானம் கூட பித்ரு தோஷம், தெய்வ அருள் குறைவு மற்றும் நவகிரக தோஷங்களை நீக்க உதவும். தானமாக வழங்கக்கூடிய பொருட்கள் அரிசி, பருப்பு, பழங்கள், பூக்கள், தாமிரம், வெள்ளி பாத்திரங்கள், குடைகள், அதே நேரத்தில் தண்ணீர் நிரப்பிய குடம், குடை, விசிறி, நெய், சர்க்கரை, உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம். தானம் எப்போதுமே ஏழை, தேவையுள்ளவங்க அல்லது வேத பாராயணம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கணும். பிராமணர்களை வீட்டிற்கு அழைச்சி அன்னதானம் செய்வது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கும். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தானம் பல பிறவிகளுக்கும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு மாதங்கி தேவியோட சாதனை பார்க்க போகிறோம். அக்ஷய திருதிய நாளில் தான் மகாவித்ய மாதங்கி தேவியோட சாதனை ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குதான். சாதனையின் படைப்பு அப்படின்னு பார்த்த பயன் என்ன, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ தோஷம் நீங்கும், தாயாரோட உடல் நலம் மேம்படும், அபிச்சாரம் மற்றும் தந்திர பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு, கல்வி, அறிவு, வாக்கு, செல்வம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் எளிமையான சாதனை முறை. சித்திரை சுக்ல திருதியை அன்னைக்கு மாதங்கி தேவியை தியானித்து தாய் நலம் அல்லது ஸ்திரீ தோஷ நிவாரணம் வேண்டி சங்கல்பம் எடுக்க வேணும். பூஜை, மாதங்கி இந்த மாதிரி பாராயணம் செஞ்சு சிவப்பு பூக்கள் மற்றும் அஷ்டகந்தம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேணும். நைவேத்தியமாக மாதங்கி தேவிக்கு தேன் ரொம்பவும் பிரியன்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் அன்றைய நாளில் இந்த நாளில் தேனை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கிறது நல்லது. அதே மாதிரி
இந்த நாளில் குறைந்தது ஒரு 9 நாட்கள் இரவு 10 மணிக்கு பிறகு இந்த சாதனையை தொடர வேணும். ஹோமம் இறுதி நாளில் ஏகாதசி திராட்சை மற்றும் தேன் கொண்டு ஹோமம் செஞ்சு பூஜைகள் செய்வது ஒரு சிறந்தது. பூஜையில் சமர்ப்பிக்கப்பட்ட தேனை தாயார் அல்லது மனைவிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட உடல் மற்றும் மன துன்பங்கள் அனைத்துமே தீரும். அக்ஷய திருதியான 2026 சரியான தேதி அப்படின்னு பார்த்தோமா, இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 அன்னைக்கு அக்ஷய திருதியானது கொண்டாடப்பட இருக்கு. சூரிய உதய காலமும் ரோகிணி நட்சத்திரமும் இணைவதனால காலை நேரம் பூஜைக்கு ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் செய்ய வேண்டியது அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்ம இந்த மாலை நேரத்தில் இந்த 8 மணிக்கு இந்த தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நாளில் பொருட்கள் வாங்கிறது பற்றிய உண்மை, அதாவது அக்ஷய திருதியில் புதிய பொருட்கள் வாங்கிறது நல்லது அப்படிங்கிற நம்பிக்கை தவறானது. இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்களானது பல மடங்கு அதிகரிக்கும். எனவே தான் பணத்தை செலவு செஞ்சால் செலவுகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செய்ய வேண்டியது தேவதை மற்றும் குலதேவதை பூஜை செய்கிறது நல்லது. வீட்டிலேயே முழு பக்தியோட பூஜை செய்ய வேணும். வாகன பூஜை செய்யலாம். ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் பார்த்திங்களா ரதம் அப்படிங்கிறதுனால வாகனங்களை சுத்தம் செஞ்சு பூஜை செய்வது இன்றைய நாளில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசணும். அமைதியை பேணுதல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்ல காரியங்கள் தொடக்கம். இந்த நாளில் திருமணம், நிச்சயதார்த்தம், வீடு கட்டுறது, அதே மாதிரி கிரகப்பிரவேசம் போன்ற எந்த ஒரு சுபகாரியங்களும் தொடங்கலாம். அது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி மந்திர ஜபம், இஷ்ட தேவதை, குலதேவதை பூஜை செய்வது மிக சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். லட்சுமி கடாட்சத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. அக்ஷய திருதியில் லட்சுமி அருள் பெற சில முக்கிய மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்களா ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுறது ஸ்தோத்திரம். திடீர் செல்வம் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். மகாலட்சுமிக்கு அஷ்டகம் 100 முறை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி சங்கல்பம் அவசியம். ஒரே மந்திரத்தை தேர்ந்தெடுத்து முழுமையாக செய்ய வேணும். உச்சரிப்பு சுத்தமாக இருக்க வேணும். நெய் தீபம் ஏற்றி மன அமைதியோட இந்த அனுஷ்டானத்தை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 12 ராசிக்காரர்களுமே செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேச ராசியை பொறுத்த வரைக்குமே பச்சை பொருட்கள் அல்லது மனமுள்ள பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். ரிஷப ராசிக்காரர் மஞ்சள் பொருட்களை கொடுக்கலாம். அதாவது தங்கம், வாழைப்பழம், கடலைப்பருப்பு இப்படி கொடுக்கலாம். அடுத்ததான் மிதுன ராசி சிவப்பு பொருட்கள் அல்லது இனிப்புகள், வெல்லம், லட்டு இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர் கருப்பு பொருட்கள், கருப்பு எள்ளு, உளுந்து, கருப்பு உடை இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்ததாக சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே வெள்ளை பொருட்கள், அதாவது பால், அரிசி, சர்க்கரை, கல்லுப்பு, வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சிவப்பு பழங்கள் கொடுக்கலாம். வெல்லம் கொடுக்கலாம். துளாராசிக்காரர் மஞ்சள் பொருட்கள், வாழைப்பழம், மஞ்சள், கடலை, மஞ்சள் உடை இதெல்லாம் கொடுக்கலாம் தானமாக. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கருப்பு பொருட்களை கொடுக்கலாம். கருப்பு உடை, உளுந்து கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் பச்சை பொருட்கள் அல்லது மனமுள்ள பொருட்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம். அடுத்தது மகராசி பொறுத்த வரைக்குமே சிவப்பு அல்லது இனிப்பு பொருட்களை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே மஞ்சள் பொருள், வாழைப்பழம், கடலைப்பருப்பு, மஞ்சள் இதெல்லாத்தையும் கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வெள்ளை உணவுப் பொருட்கள், அரிசி, சர்க்கரை, பால் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுக்கலாம். இப்படி நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு இன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் உங்களோட மனதார நினைச்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இன்றைய 8 மணிக்கு உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், எங்களுடைய மனக்குறைகள் தீரணும், வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அக்ஷய திருதியை நாளில் வெளியே சென்று பொருட்கள் வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலேயே லட்சுமி பூஜை, தானம், ஜபம் அல்லது நல்ல நடத்தை கடைபிடிப்பதே உண்மையான நன்மையை கொடுக்கும். இந்த புனித நன்னாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான ஐஸ்வர்யமோ, ஆரோக்கியமோ, ஆன்மீக முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த அக்ஷய திருதி நன்னாளில் மகாலட்சுமியின் அருளை பெற்று வீட்டில் செல்வம் எப்போவுமே பெருக செய்ய வேண்டிய முக்கியமான தீப வழிபாடுகள் மற்றும் இடங்களை பார்க்க போகிறோம். குத்து விளக்கு வழிபாடு. மகாலட்சுமிக்கு உகந்த நாளான இந்த அக்ஷய திருதி நன்னாளில் இன்றைக்கி வீட்டோட பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது
கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, மண் அகல் விளக்கு வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் தரித்திரம் நீங்கவும் வாசற்படியோட இருபுறமுமே நிலைவாசல்லையும் மண்ணால் ஆன அகல் விளக்குகளை ஏற்றி நீங்கள் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, உப்பு தீபம் சிறிய அகல் விளக்கில் கல் உப்பு நிரப்பி அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் எதுவாக இருந்தாலும் சரி அதில் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி வீட்டில் நிலைத்திருக்க செய்யும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். இது எதிர்மறை ஆற்றலை நீக்க உதவும். அடுத்ததாக வடக்கு திசை தீபம், அதாவது வடக்கு திசை நோக்கி மகாலட்சுமி அமர்ந்திருப்பதாக ஐதீகம். எனவே தான் வீட்டோட வடக்கு திசையில் தீபம் ஏற்றுவது செல்வ பெருக்கிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பணம் வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்களா, அக்ஷய திருதி அன்னைக்கு பணம் அல்லது தங்கம் வைக்கும் பீரோவில் சிறிது தீபம் ஏற்றி பாதுகாப்பாக வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சமையலறை, லட்சுமி கடாசத்தை நிறைந்த சமையலறையில் அடுப்புக்கு அருகில் ஒரு குட்டியான ஒரு தீபம் ஏற்றி வைப்பது உணவிற்கோ பணத்திற்கோ குறைவே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். ஆனால் இந்த தீபம் ஏற்றும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஏற்றுங்க. இந்த தீபங்களை நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அக்ஷய திருதி இன்னைக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த 12 ராசிக்காரர்களும் என்னென்ன பொருட்கள்லாம் தானம் வழங்கலாம், அதே மாதிரி எந்த மாதிரியான நிறத்தில் தானம் வழங்கலாம், எந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றினா செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பாருங்கள், பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்வேஸ் தேங்க்யூ.